நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சொல்லுங்க சிலர் எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஞ்சா ராசி கேம் பிளேவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கேம் பிளே பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் கேம் பிளே பண்ணல. ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், டிலே பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் போடுறேன்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டோரி எக்ஸ்பிளைனருக்கு வந்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டப்பிங்கும் பண்ணியிருக்கேன். சரி வாங்க சொல்லவானு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட ஸ்டார்டிங்லேயே உரோஷிங்கிற ஒருத்தன் ஒரு குகைக்குள்ளார 10 வருஷமாக அடைப்பட்டிருக்கான். இப்போ அவன் வெளியே வந்து ஆராஷியை எதிர்க்க போகிறான். என்னை இங்க அடைச்சு வச்ச வீரனை நான் பழிவாக போறேன். ஆராஷி வந்துகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராஷி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா அவனோட வீடு மொத்தமாக அழிஞ்சு கிடந்துச்சு, அவன் வில்லேஜும் சதஞ்சு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மனைவியும் கொல்லப்பட்டிருந்தா. அது மட்டும் இல்லாமல் அவன் மகனும் கடத்தப்பட்டிருந்தான். அவன் மகன் கடத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படி. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிஞ்சா ராசியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் கேம் பிளேவும் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கேம் பிளே தான், ஃபஸ்ட்டு கேம் பிளே தான். அதாவது பார்த்திங்கன்னா லெவல் 1 கேம் பிளே தான். இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதை பற்றி என்னங்க சொல்கிறேன்னா, நான் இந்த கேம் பிளே விளையாடணும்னு நினச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சேன். இல்லை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது பார்ட் 2 கேம் பிளேவும் இருக்குது, பார்ட் கேமும் இருக்குது, பார்ட் 2 கேமும் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணுறோன்னு தான் சொன்னேன். ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பற்றி டிலேக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ போட்டு எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த கேமையே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் டிலே பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ பண்ணிடலான்னு விட்டுனேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டோரி பார்த்தலாம். என் பழைய நண்பனா, என் பையனை நீ என்ன பண்ண? நான் இங்க இருக்கிற எல்லா சக்தியையும் ஒண்ணு திரட்டி நம்ம ராஜ்யத்திய பேரரசை நினைப்ப நான் ஒரு விஷயத்தை காட்ட போறேன். அதை நீ பார்க்க மறக்க. இப்போ ஒரு அரக்கனா மாறிட்டா உன்னை நான் அப்பயே கொண்டு இருக்கணும். இப்போ நான் அதை சரி பண்ண போகிறேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க ராஜி. நீ ஒரு தூரு பிடிச்ச கத்தி தான். தூசுவோட மொத்த சக்தியை நான் தான் ஆள போறேன். நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா முட்டாள்? உன்னை நான் தோக்கடிக்காம விட்ட மாட்டேன். இங்கே வந்து சண்டை போடு. ஸோ கைஸ் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேக்கு நடுவில் நான் பேசுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேவை நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது போட்டிருந்தேன். இதுக்கு சரியான சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்டாப்பே பண்ணேன். ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோரியை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி பண்ணிடலாம்னு நினச்சேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டிலே பண்ண வேண்டியதாக போச்சு மேக்களே. அதனால் பரவாயில்ல. இது அந்த தமிழ் டப்பிங் இந்த டப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ் டப் பண்ணியிருக்கேனா இல்லையாங்கிறது என் டப்பிங்கில் ஏதாவது கொஸ்டாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் இதோட பார்ட் 2வும் வேணுமான்னு சொல்லுங்கள். இல்லைனா இதையும் சேர்த்து அப்படியே போடலாம்னு நினச்சேன். பார்ட் 2வும் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஏன்னா அதில் இதை விட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உரோஷியோட ஃபைட் பண்ணுறது, அதாவது உரோஷியோட சண்டை போகிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்தது என்னன்னா ஓகே இதோட ஸ்டோரி லைனையும் பார்த்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி டப் பண்ண முயற்சி பண்ணுறேன். வாங்க பார்த்தலாம். ரொம்ப ஓவராகிடுச்சு உரோஷி, நீ தோத்துட்ட. ஆமா நான் தோத்துட்டேன் ஆராஷி. ஆனா வேடிக்கை இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போதே. இல்லை இங்கே என்ன நடக்குது? என் மகனுக்கு என்ன ஆச்சு? உன்னால சடங்கை தடுக்க முடியாத ஆராஷி. தோசை வெளியே வருவா. சீக்கிரம் ஒத்துக்கிறவங்களா மட்டும்தான் என்ன விடுதலை நான் அடைச்சி வைக்க முடியும். எத்தனை வருஷம் விடுதலை ஆயிட்டுன்னு சந்தோஷமா உன்னை வந்த இடத்துக்கு அனுப்புறேன்டா. எனக்கு வேடிக்கை காட்டுறியா மனிதனே? மரணத்தை விட கொடூரமான தண்டனைங்கிறது உனக்கு அந்த இடத்துலையே ஆராஷிய கொஞ்சம் கொஞ்சமாக பனிகள் சூற ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சு? எனக்கு ஏன் கை காலெல்லாம் உறையுது? இல்லை
இந்த இடத்துலையே நம்ம ஆராய்ச்சி கொஞ்சமாக உறைஞ்சி தள்ளி அவனை சீல் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம ஆராய்ச்சி அடப்பட்டான். தோசுவ அரசர் சாம் அவரோட சக்தியை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறம் அவனை அடைச்சி வச்சுருந்தாங்க. உரோச்சி தன்னோட ஊழல் மூலியமாக அவன் அந்த இடத்துலேருந்து அடைக்கப்பட்டான். ஊரோச்சியை நான் 10 வருஷத்துக்கு ஒரு குகைக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தேன். என்னோடய குடும்பத்தோடு நான் நிம்மதியான வாழ்க்கை வந்துட்டு இருக்கும்போது ஊரோச்சி வெளியே வர வரைக்கும் தான் அந்த சந்தோஷம்லாம். இங்கேருந்து நான் இந்த இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டேன். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா ராசி கேம் ப்ளே 1 முடிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே 2ஓட கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் தமிழ் டப் பண்ணிடுவோம்.